இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு மே 2026 எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த சாஸ்திரமாகிய இந்திய வேத ஜோதிடத்தில் அடிப்படையிலான ஒளி தத்துவம் எப்படி ஒரு சுபகிரகமும் பாவகிரகமும் ராசிக்கு ஒரு இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது ஒரு பாவத்தில் ரசிக்கும் பொழுது 5ஆம் இடம் 6ஆம் இடம் சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ ராசிக்கு அந்தந்த இடத்துல அந்தந்த ராசியில் அந்தந்த நட்பு நிலைமையில் பகை நிலைமையில் இருக்கும் பொழுது எந்த ஒரு தாக்கத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு மே 2026 கொடுக்க போகுது, ஆண்டு கிரகமாகிய குரு சனி ராகு கேது எப்படி கொடுக்குது, எந்த மாதிரி தாக்கத்தை செய்கிறது, அதே மாதிரி மாதம் சஞ்சரிக்கக்கூடிய பெயர்ச்சி பெறக்கூடிய செவ்வாய் சூரியன் புதன் சுக்கிரன்கிற கிரகம்லாம் இப்போ எப்படி இருக்காங்க, மே மாதத்துக்கு எந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 7ஆம் இடத்துலையே ராசி அதிபதியாக குரு ராசியை பார்ப்பது நல்ல விஷயம். சனி 4ஆம் இடத்துலேருந்து வேலை தொழில் தாயார் இடம் வண்டி வாகனம் அது மாதிரி விஷயத்தில் நிறையா அப்கிரேட்ஸ் சேஞ்சஸ் புரட்சிகள் ஆக்டிவிட்டி செய்து கொண்டு இருக்கிறார். அதே சமயத்தில் ராகு 3ஆம் இடத்திலும் கேது 9ஆம் இடத்திலும் இருந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்கிறார். மாத பயிற்சி பெறக்கூடிய கிரகம் ஆகிய ராஜயோகாதிபதி செவ்வாய் பாருங்க, மீனத்தில் முதல் 2 வாரம் இருக்க மாதத்தின் செகண்ட் ஆஃப் 3rd and 4th வீக்கில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார். எப்பவுமே ராஜயோகாதிபதி ஓரளவுக்கு ஆட்சி பெற்று ஒரு ஸ்தான பலம் பெறும்பொழுது நல்ல அமைப்புகளை கொடுக்கும். குழந்தைகள் விஷயத்தில், முன்னேற்றம் விஷயத்தில், இடம் சார்ந்த விஷயத்தில், பூமி வண்டி வாகனம் மெடிக்கல் ரியல் எஸ்டேட் அது மாதிரி ஃபீல்டெலாம் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் சுக்கிரன் பாருங்க, மாதத்தின் முதல் வாரம் ரிஷபத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு மாறுறார். ஸோ ரிஷபத்தில் 6ஆம் இடம் இருக்கும் பொழுது 6ஆம் வீட்டு அதிபதியே 6ல் இருக்கும் பொழுது சுக்கிரன் இருக்கும் பொழுது கடன் நோய் வம்பு வழக்குகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஸோ எப்போ அவர் 7க்கு போகிறாரோ அது நல்ல அமைப்பு. ஸோ தனுசு ராசிக்கு மாதத்தின் செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. உடல் உபாதைகள், கடன் விஷயங்கள், திடீர்னு ஒரு லோன் வாங்குறது, பர்சனல் லோன் வாங்குறது, வம்பு வழக்குகளை சந்திக்கிறது, குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இல்லாமல் இருக்கிறது எல்லாம் 2 வாரம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் சூரியன் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று 6ஆம் இடத்துக்கு மாறுவது தப்பில்லை. புதனும் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட வீட்டிலே இருக்கிறது நல்லது. ஸோ குடும்ப விஷயத்துக்கு செகண்ட் ஹாஃப்லேருந்து நல்ல அமைப்புகள் உண்டு. ஃபினான்ஷியல் விஷயத்துக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. உடல் நல சரியாகிறது, நல்ல பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவது, சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் நோய் தீர்ந்து ஓரளவுக்கு சரியாகி வருவதெல்லாம் மாதத்தின் செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு 3rd and 4th வீக் நல்ல ஒரு அமைப்புகள் கொடுக்குது. முதல் 2 வாரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் டக்குன்னு ஒரு முடிவு பண்ணி நம்ம செய்யக்கூடாது. இதோட பின் விளைவுகள்லாம் என்னென்னு யோசிச்சு பண்ணணும். ஏன்னா செவ்வாய்ங்கிற ராஜயோகாதிபதி ராசி அதிபதியை பார்ப்பதுனால பார்த்தீங்கன்னா நல்லாவே ஓரளவு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அமைப்பு தேவைப்படுது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ராகு கேது சனி எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளை கொடுக்குது. இதில் சுப செலவுகளும் அப்பப்போ கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வியாபாரிகள் தொழிலதிபர்கள் எல்லாத்துக்குமே அப்பப்போ நமக்கு தேவையில்லாத செலவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்ப்பதனால கேளிக்கைக்காக ஒரு ட்ராவல் போகிறோம், ஒரு சம்மரில் ஒரு ஹாலிடேஸ்க்காக ட்ராவல் பண்ணுறோம், அதில் நல்லா செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் குறிப்பாக சொல்லப்போனால் 3rd and 4th வீக்கிலிருந்து பலன்கள் கொடுக்குதுங்க. மற்றபடி நான் முதலே சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் விஷயங்கள் பார்த்துக்கணும். மாணவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குது. ஏன்னா புதன் ரிஷபத்தில் இதுவரை ஏனோ தானோன்னு படித்துட்டு இருந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது. குடும்பத்தில் ஒரு அமைதியை கொடுக்குது, அந்யோன்யத்தை கொடுக்குது, தொழில் மேன்மையை கொடுக்குது. இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்பாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொதுவான ஒரு பலனாக மே மாதத்துக்கு எடுத்துக்கலாம். துல்லியமான பலன் எடுக்கணும்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து எத்தகைய ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பிறந்தீங்க, எது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு காத்து இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து தசாபுக்திகள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க,
அப்புறம் நீங்க வந்து தனுசு ராசியில பிறந்தாலும் 3 நட்சத்திரமா, புரட நட்சத்திரமா, உத்திர நட்சத்திரமாங்கிறதெல்லாம், உத்திராட நட்சத்திரமாங்கிறதெல்லாம் பார்த்து ஆராய்ந்து உண்மையே துல்லியமான பலன்கள், அடுத்து வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்கு, எதுமாற பிராப்தங்கள் காத்திருக்கிறது, எதுமாற பிராப்தங்கள் நமக்கு இல்லை, எதுமாற முடிவுகளை எடுக்கலாம், எப்பொழுது எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில், துல்லியமான முறையில் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் எடுத்துக்கொண்டு நாம் அது செய்யும் பொழுது நல்லாவே வந்து நம்ம தீர்க்கமான ஒரு முடிவுகள், அதுக்கு தகுந்த மாதிரி சமயத்துக்கு வரைக்கும் பொறுமையாக இருந்து, அது வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி, கல்யாணமாக இருந்தாலும் சரி, குழந்தை பேரு எதிர்பார்க்கிறதா இருந்தாலும் சரி, வெளிநாடு வாய்ப்புகளுக்காக தேடிக்கொண்டு காத்து கொண்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய நேரங்காலங்களை தெரிந்து, நம்மளுடைய டைம்லைன்ஸ் என்ன அப்படிங்கிறதை தெரிந்து, அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக இருந்து அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை கரெக்டாக திட்டமிட்டு செய்து, அது மூலமாக நம்மளுடைய லைஃப் பொட்டென்ஷியல் என்னவோ, நம்மளுடைய ஜாதக பிரகாரம் இருக்கக்கூடிய பிராப்தங்கள் என்னவோ அதை வந்து எந்த குறைவு இல்லாமல் அனுபவித்து, வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நம்ம கர்மா என்னவோ அதை தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையவே அலைன் பண்ணிட்டு, தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய திட்டங்களை செயல்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கை குறிக்கோள்களை அச்சீவ் ஆக முடியும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையோட துணையோட அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த பொது பலன் வந்து தனுசு ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகத்தின் தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறதான் நம்ம கொடுக்குறமே ஒழிய, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லக்னத்தை பொறுத்து தான் தசாபுக்திகள் அமைகிறது. ஸோ அது வந்து கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதே மாதிரி லக்னாதிபதி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார், சில பேர்த்துக்கு லக்னமும் ராசியும் ஒரே மாதிரி இருக்கும். அப்புறம் உங்கள் லக்னத்துக்கு இப்போ போயிட்டுருக்கிற தசை என்ன தசை, என்ன புக்தி, அந்த தசநாதன் எப்படி இருக்கார், புக்திநாதன் எப்படி இருக்கிறார், எது மாற அமைப்பில் இருந்தால் எது மாற நம்ம போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு தீர ஆராய்ந்து, நம்மளுடைய ஃபார்ச்சுனேட் பிளானட்ஸ் என்ன, நம்ம யோகமான கிரகங்கள் என்ன, யோக எது மாதிரி அந்த கிரகம் சொல்லக்கூடிய படிப்பு என்ன, அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தொழில் என்ன, அதெல்லாம் தீர ஆராய்ந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய செயல்களையும் நம்மளுடைய ஆர்வத்தை ஃபைன் டியூன் பண்ணி அந்த டைரக்ஷனில் நம்மளுடைய நடவடிக்கைகள் முயற்சிகளை செய்வோமானால், நிறையா பேர் பார்த்திங்கன்னா தேவையில்லாத சில பிஸ்னஸ் பண்ணி லாஸ் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி விஷயங்கிறதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி நம்மளுடைய பிராப்தத்தை அறிந்து நாமளே வந்து வாழ்க்கையை அமைத்து கொண்டு அது மூலமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மே மாதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இவர்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா இவர்களினுடைய லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்திலையும் 6ஆம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்ய போறார். 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றதுனால இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிக பணவரவுகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல இந்த தனுசு ராசி என்பர்களினுடைய வேலை பாதிப்புகள் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்காது. வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் முக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த தனுசு ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய ரொம்ப சைலண்டா சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நபர்கள். மேக்சிமம் இந்த தனுசு ராசி என்பர்கள் ஒரு சைலண்ட் கில்லரா தான் இருப்பாங்க. ஏன்னா மனதுல நிறைய வெறி இருக்கும், நிறைய ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை இருக்கும். அது எல்லாத்தையுமே உடனே வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்காது. ஒரு பக்குவமாக ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு மெச்சூரிட்டியோட செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் தான். எப்படி அந்த வில்லம்பு, தனுசுன்னு சொன்னாலே அந்த வில்லம்பு தான். எப்படி அம்பு பாயும் போது மெதுவா பின்னாடி வந்து அதுக்கப்புறம் தன்னுடைய இலக்கை நோக்கி பாய்கிறதோ அதே மாதிரிதான் பொறுமையா காலம் வரும் வரை காத்திருந்து தன்னுடைய வேலையை சாதிப்பவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். அதற்குண்டான ஒரு காலம் அப்படின்றது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு சாதகமாக இருந்துட்டு தான் இருக்கு. இது ஒரு நல்ல
வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மேலும் ஒரு டாப் அப்னு வச்சுக்கலாம். இந்த மே மாதம் பாத்தீங்கன்னா எப்படி நம்ம லோன்ல எல்லாம் ஒரு டாப் அப் பண்றோமோ அதே மாதிரி இவர்களினுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை ஒரு டாப் அப் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும். ரொம்ப உடல் நலன்ல மாத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். தேவையான அளவுக்கு உடற்பயிற்சிகள் செய்யறது, அதுலயும் முக்கியமா பாத்தீங்கன்னா நடைப்பயிற்சிகள் அப்படின்றது அதிகப்படியாக வாக்கிங் நிறைய போகணும். இந்த தனுசு ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா உழைக்கிறதுக்கு தயங்காதவர்கள் தான். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஒரு ஒரு இடத்துல உட்கார்ந்த மாதிரியாக வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு நேரம் தான். அந்த அந்த இடத்தை பயன்படுத்தி நீங்க சில சோம்பேறித்தனமா ஆகிறதுக்கு உண்டான ஒரு டைமும் இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால சுகஸ்தானத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால அந்த உடல் பாதிப்புகளை அந்த சனி பகவான் கொடுப்பாரு. மேலும் ஒரு சின்ன ஒரு இது நெகட்டிவா தான் இருக்கும் நிறைய பேருக்கு. ஆனா உங்களுடைய உடம்புல கொஞ்சம் தற்காத்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இது சொல்றேன். மேலும் இருதய பாதிப்புகள்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு தருணம். ஏன்னா அந்த இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலதான் சொன்னேன் இல்லையா, சில விஷயங்களை மனதுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க, வெளியில சொல்ல கூட மாட்டாங்க, ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா காலத்திற்காக காத்து கொண்டு இருப்பவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். அந்த மாதிரியான சில வழிகள் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு பிரஷர் ஆகி அந்த மாதிரியான சில தொந்தரவுகள் கரெக்டா இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக வர்றதுக்கும் போது இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா சில இடத்துல அந்த சோம்பேறித்தனம் படாம நீங்க சில விஷயங்களை செய்துட்டீங்க அப்படின்னா நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணம். காசுக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இருக்காது. இன்னுமே நீங்க பொருளாதாரத்தை பத்தி நீங்க யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எங்க நம்மளுக்கு திரும்பியும் நம்ம பொருளாதார ரீதியாக அடிபட்டுருவோமா, யார்கிட்டயாவது மாட்டிப்போமா, ஏதாவது ஒரு விஷயத்துல கடன் வாங்கிடுவோமா அப்படின்ற ஒரு நெகட்டிவான ஒரு எண்ணமே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வேண்டாம். ஏன்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு சாதகமாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வராது. இனி வரக்கூடிய காலங்கள் வளர்ச்சிகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலங்களாக தான் இருக்குமே ஒழிய பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு அவர்களினுடைய ஜாதக ரீதியாக வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். கோச்சார நிலவரப்படி எந்த பாதிப்புகளும் கிடையாது. ஜாதக நிலவரப்படி உங்களுடைய வேலை இழப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த வேலை பாதிப்புகள் எல்லாமே சீராகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால வேலை இழப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. நீங்க ஏற்கனவே முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க. அந்த முயற்சியில இன்னும் கொஞ்சம் ஒரு % எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும். உயர்ந்த பதவியோடயே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த சூரியன் பயிற்சியாகி வர்றதுனால பதவிகளோடு அந்த வேலையும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது நிறைய பேருக்கு கிடைக்க போது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதத்துல. யார் யாருக்கெல்லாம் அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்துட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அரசாங்கம் மூலமாக வரக்கூடிய சலுகைகள், அரசாங்கம் மூலமாக கிடைக்கக்கூடிய சில நன்மைகள் எல்லாமே இந்த மாதத்துல இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு முழுமையாக வந்தடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால நல்ல ஒரு அழகான ஒரு பார்ட்னர், நல்ல ஒரு திறமையான ஒரு மனைவி, கணவன், இந்த மாதிரியாக உங்களுடைய களத்திரம் அப்படின்றது அருமையாக அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு ஸ்மார்ட்னஸ் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். உங்களுடைய கணவன் மனைவி விஷயத்துல பாத்தீங்கன்னா 2 பேருமே ரொம்ப அறிவுபூர்வமாக செயல்பட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்யோன்யமாக இருந்து நல்ல ஒரு உறவுகளை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதனால கணவன் மனைவி உறவுகள்ல இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றவங்க இந்த மாதத்துல இருந்து அதெல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த கணவன் மனைவி விவாகரத்து பிரச்சனைகள் கூட இந்த மாதத்துல இருந்து சுமூகமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா என்னுடைய கணவர் 1 வருடங்களாக பேசவே இல்லை, 1.5 வருடங்களாக எனக்கு எந்த விதமான கான்டாக்டுமே இல்லை, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்கிட்ட இருந்து நான் என்ன எதிர்பார்ப்பு என்னால எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்துல உங்களுக்கு அவர்கள்கிட்ட இருந்து ஒரு சாதகமான முடிவுகள், நீங்க அவங்களோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தருணம், இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை
நீங்க ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது. காதல் போன்ற விஷயங்கள்ல நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கும். காதல் திருமணங்களாக மாறுவதற்கும் பெற்றோர்களின் சம்மதம் முழுமையாக கிடைக்கிறதுக்கும் உண்டான ஒரு அமைப்பு. ஏன்னா இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த மாதத்துல காதல் திருமணம் தான் அப்படின்ற மாதிரியாக ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெரிய அளவுக்கு மற்றவர்களை நோக்கி பயணிக்காத இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த காதல் போன்ற விஷயங்கள்ல மாத்திரம் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது. இது எல்லாமே கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில பலாபலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க, சில பேருக்கு மேரேஜ் பார்க்கும்போது தடைகள் ஏற்படலாம், அடுத்து வரன்கள் எதுவுமே பிக்ஸ் ஆக மாட்டேங்குது, போதுமான ஒரு சாட்டிஸ்ஃபைடா வரன் அமைய மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கலாம். சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.